ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் இயர் எழுதின குரூப் 2A டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து வெப்சைட்டில் நம்ம பேப்பரை நம்மளே வேல்யூட்டட் பேப்பரை பார்க்க முடியும். ஸோ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ₹500 தான். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செய்வதை திருந்தச் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருத்தின பேப்பரை நம்ம பார்த்து இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸை நம்ம திருத்தமாக செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான வாய்ப்பு தான் இது. நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இன்னைக்கே டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ இது நல்ல டைம்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடுத்த குரூப் 2A வந்து நம்ம 2 மெயின்ஸ் 2A கூட சிபிடி போட்டுட்டாங்க. 2 மெயின்ஸ் நம்ம எழுத போறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டமா நம்ம ஆல்ரெடி எழுதினவங்க என்ன தவறு பண்ணியிருக்கீங்க, எப்படி வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆஸ் யூசுவல் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு யூசர்ன்னு இருக்கும். நீங்க மொபைல்ல கூட இது நீங்க பண்ணலாம். மொபைல்ல பண்ணும்போது வியூஸ் வேற மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்க அது மட்டும். ஸோ ரிஜிஸ்டர்டு யூசர் அதுக்குள்ள போகணும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டூ கன்டின்யூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட்னு வருது. ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மொபைல்லயே தான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்படி வருது. ஸோ நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு தான் உள்நுழைய அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ சார் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அவரோட இதுலயே போய்க்கலாம். ஸோ இந்த கேப்ஷா நீங்க அடிச்சுட்டு சப்மிட் குடுத்துருவீங்க. சப்மிட் குடுத்துட்டு இங்க என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆன்சர் ஷீட் அதுக்குள்ள நீங்க போகணும். போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக்கும். பாருங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். டிஸ்கிரிப்டிவ் 1, டிஸ்கிரிப்டிவ் 1 இந்த மாரி வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க மேக் அ பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்க போங்க. எஸ்பிஐ இருந்தா டைரக்ட்டாவே போயிடும். மத்த பேங்கோட ஆப்ஷன்ஸுமே வருது. நீங்க அது பார்த்துக்கலாம். ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அகைன் மேக் பேமெண்ட்ன்னு வரும். ஸோ இது வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் மாரி வரும். நீங்க ஓகே குடுத்துருங்க. செலக்ட் பேமெண்ட் கேட்வேன்னு வரும். ஸோ நீங்க எஸ்பிஐன்னா எஸ்பிஐ குடுத்துங்க. அதர்னா அதர்ன்னு வரும். ஆன்லைன்னா ஆன்லைன் குடுத்துக்குங்க. ஸோ இந்த மாரி குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். சரிங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, டோட்டல் எவ்வளோன்னு வருது. லாஸ்ட் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பேமெண்ட் ஆப்ஷன் வந்தோனே உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க உங்க சிஸ்டம்லயே எதுலயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 5 டைம்ஸ்க்கு மேல நீங்க அத ஒரு 500 பே பண்ணிட்டீங்கன்னா, அந்த 5 டைம்ஸ்க்கு மேல அந்த பேப்பர எகைன் உங்களால டவுன்லோட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்படி நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா எப்படி காட்டும்னா, நீங்க 1 மோர் அட்டெம்ப்ட், 2 மோர்ஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இங்க பாருங்க. இங்க டவுன்லோட் இருக்குங்க இல்லையா? ஏன்னா இது வந்து இதுமே நான் பே பண்ண வேண்டியது. இது நான் ஆல்ரெடி பே பண்ணி வச்சிருக்கிற ஒரு பேப்பர். சரிங்களா? நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஆல்ரெடி எழுதினவங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்கு. அது வந்து கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம பேப்பர மட்டும் பார்க்கறத வந்து இதுல விஷயம் இல்ல. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறனால, மத்தவங்க எப்படி எழுதியிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாரி மார்க்ஸ் வந்து போட்டுருக்காங்க. எந்த மாரி எழுதும் பொழுது நமக்கு அதிகமான மார்க் வருது? எந்த மாரி எழுதும் பொழுது நமக்கு குறைவாக மார்க் வருது? அதுவும் வேல்யூட்டர் 1, வேல்யூட்டர் 2 2லுக்கு எப்படி எப்படி போட்டுருக்காங்க? ஸோ ஒரே ஆன்ஸருக்கே 0 மார்க் வருது, 4 மார்க்ஸும் வருது. ஸோ எப்படின்னு ஓரளவாவது நம்ம ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அத வந்து பார்த்துக்கலாம். இப்ப நான் டவுன்லோட்ன்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க. இந்த டவுன்லோட் வந்து பேப்பர்ன்னு பண்ணா இந்த ஓரத்துல இங்க வந்து உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் மாரி வரும். டவுன்லோட் ஆயிடும். அத நீங்க வந்து தனியா உங்க சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் இங்க டவுன்லோட் பேப்பர்ன்னு குடுத்தேன்னா, மறுபடியும் அட்டெம்ப்ட் வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? நான் ஆல்ரெடி சார் ஒரு டைம் பண்ணிட்டாரு. நான் இன்னொரு டைம் கிளிக் பண்ணேன். 2 டைம்ஸ்ன்னு ஆயிடுச்சு. இப்ப நான் கிளிக் பண்ணேன்னா 3 டைம்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால அது மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. ஏன்னா ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 டைம் தான் நம்ம 500 பே பண்ணி வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ அது பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாரி பே பண்ணி வாங்குன பேப்பர் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் தான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு என்விரான்மென்ட் பேஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இவங்க ஹேண்ட் ரைட்டிங்ல ஓரளவு பார்த்துக்கங்க. நம்ம மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க, பிரசன்டேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒன்ஸ் பார்த்துக்கங்க. பட் நம்ம கிளாஸ்ல சொல்ற விஷயம் இதே தான். சயின்ஸ் கொஸ்டின எடுங்கன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து இது இந்த கிளாஸ்லயே நான் இந்த கொஸ்டின் எடுத்தேன். ஆக்சுவலா இவங்க வந்து போஸ்டிங் வாங்கிட்டாங்க. பட் நான் அவங்க கிட்ட சொன்னேன், "ஏன் நீங்க இத எடுத்திருக்கலாம்லப்பா, இன்னும் கொஞ்சம் 2 லெவல்ல போயிருப்பீங்களே" அப்படின்னு சொல்லி நான் கூட சொன்னேன். சரி பார்க்கலாம். இந்த அலைன்மென்ட் நான் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா இவங்க டெஸ்ட்ல நம்ம நார்மல் டெஸ்ட்ல இந்த 1, 2, 3 எங்கெங்கேயோ போயிருக்கும். ஈவன் நான் மாடல் டெஸ்ட்ல கூட பண்ணியிருந்தாங்க.
அப்ப பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஓகே தான். இது பண்ணியிருக்காங்க. சரி. நம்ம பாருங்க, இந்த அளவு தான். சில இது பாருங்க, அ கரெக்ட்டா வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, கரெக்ட்டா அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மைக்ரோ லேப்ஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயே பார்த்தோம். அழகா எழுதியிருக்கலாம். பட் அவங்க எழுதல. இட்ஸ் ஓகே. கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா? ஃபுல் கொஸ்டின்ஸ் வேணா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எவ்ளோ 6 மார்க் எழுதணுமோ, அவ்ளோ 6 மார்க் எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க. அ அழகா 3 டாபிக் குடுத்துருக்காங்க. 3க்குமே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஒரு லைன் விட்டுருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப பேஜ வந்து நிரப்புன மாரி தான் இருக்கு. இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம பேப்பர்ஸ் இப்ப போஸ்டிங் போனவங்க பேப்பர்ஸ் எல்லாம் கம்பைலேஷன் இருக்கு. வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்குங்க. நம்பர் நான் சொல்றேன். ஓகே. சரி. இப்போ ஓரளவு எழுதியிருக்காங்க இல்லையா? எப்படி மார்க் வாங்கியிருக்காங்க பாருங்க. 150 மார்க் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு பிஎஸ்டிஎம்லாம் இருக்குது. ஸோ அவங்க போயிருக்காங்க போஸ்டிங்க்குள்ள. பாருங்க. இது மட்டும் காமிக்கிறேன். இப்போ 13 கொஸ்டின் வந்து பாருங்க. இங்க 1 மார்க் போட்டுருக்காங்களா? ஒரு வேலையற்ற 1 மார்க் போட்டுருக்காங்க 13த் கொஸ்டினுக்கு. இங்க பாருங்க 3 மார்க். இது கூட பரவால்ல. 0 ஒருத்தவங்க போட்டிருக்கும்போது, அது வேற பேப்பர்ல பார்த்தேன்னு நெனைக்கிறேன். அத நான் சொல்றேன். ஸோ மார்க் வந்து வேரியேஷனும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 2 மார்க் போட்டுருக்காங்களா? இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 6 மார்க் போட்டுருக்காங்க. எவ்ளோ டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்கு, அவங்க 6 மார்க் போட்டுருக்காங்க. கொஞ்சம் அதிகமான மார்க் வந்து பார்ப்போம். 21 கொஸ்டினுக்கு 11 மார்க் போட்டுருக்காங்களா? 21 கொஸ்டினுக்கு. சி இங்க 7. 20 கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு மார்க் தான் போட்டுருக்காங்க. ஒரு வேல்யூவேட்டர். இன்னொருத்தங்க 5 மார்க் போட்டுருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் நீங்க பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு மார்க் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. 144, 157. இது ரொம்ப வேரி ஆனா மறுபடியும் ஒரு வேல்யூவேஷன் எடுப்பாங்க. ஸோ இது ஓரளவு தான் இருக்கு. ஸோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, அவங்க 150 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. 150.5 வந்து எடுத்திருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங்ல ஓரளவு ஓகே தான் இல்லையா? இது ரொம்ப நல்ல ஹேண்ட் ரைட்ன்னு சொல்ல முடியாது. பட் பிரசன்டேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க இல்லையா? புரியுது. அதுதான் முக்கியம். இந்த மாரி கம்பைலேஷன் பேப்பர்ஸ் இருக்கு. அத நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு இந்த டைம் கிடைச்சது குட் தான். ஏன்னா நம்ம இன்னொரு 2 மந்த்ஸ்ல அப்பியர் ஆக போற எக்ஸாம்க்கு. ஸோ இந்த டைம்ல கிடைச்சது குரூப் 2 மெயின்ஸ்க்குலாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் தான். லாஸ்ட் டைம் அப்பியர் ஆனவங்க பார்த்துக்கலாம். அப்பியர் ஆகாதவங்க கூட எப்படி எழுதியிருக்காங்க? எந்த அளவு மார்க் அப்படின்னு சொல்லி. இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பழைய பேப்பர் கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா இருந்துச்சு. பிரசன்டேஷனும் ஓகே தான். நான் பார்த்த வரையில இந்த சயன்ஸ் கொஸ்டின யாருமே அட்டெண்ட் பண்ணல. இவங்களும் பார்த்தீங்கன்னா, பேஜ் கரெக்ட்டா எதுவுமே விடல. கரெக்ட்டா தான் எழுதியிருக்காங்க. அதாவது நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. தமிழ் பேப்பரும் இருக்கு. நான் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல காமிக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடலான்னு தான் எடுத்தேன். இவங்க நல்ல மேப்லாம் போட்டிருக்காங்க. இவங்க கிளாஸ் டெஸ்ட்லயே நல்லா பண்ணுவாங்க. இந்த பாருங்க, இந்த சயன்ஸ் கொஸ்டினுக்கு ஓரளவு ஃபுல் மார்க் போட்டிருப்பாங்க கிராஃபின். ஏன்னா சயன்ஸ் கொஸ்டின் நம்ம அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு நெறைய மார்க் கிடைக்கும். ஸோ எங்கெங்க பிக்சர் இருக்கணுமோ, அங்க எல்லாமே பிக்சர் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த பேப்பர். இந்த பேப்பர் வேணும்னாலும் எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இங்கிலீஷ்ல எழுதுறவங்க. தமிழ் எழுதுறவங்க தமிழ் பேப்பரும் இருக்கு. நான் அதுவும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஷோ பண்றேன். இவங்க பாருங்க ஒரு 155 போட்டிருக்காங்க. ஒரு வேல்யூட்டர் வந்து எக்ஸ்கியூஸ் மீ 162 இன்னொருத்தவங்க பாருங்க 148 தான் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க 29 கொஸ்டினுக்கு 0. இங்க பாருங்களேன் 29த் கொஸ்டினுக்கு 8 மார்க். வாட் அ வேரியேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க போய் பார்த்துக்கங்க. ஸோ ஒரு 10 கொஸ்டின் பேப்பர்ஸையாவது நீங்க அனலைஸ் பண்ணி, நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வச்சுக்கோங்க. ஸோ அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ல. சரிங்களா? ஸோ நம்ம இந்த குரூப் 2க்கு படிச்சுட்டு இருக்கோம். பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குரூப் 2 மெயின்ஸ்க்கு நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் கூட குடுத்துட்டு இருக்கோம். தட் இஸ் ஃப்ரீ டெஸ்ட் கூட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப வந்து 2A படிக்கலாமா?
2 படிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃப்யூஸ்டா இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க அந்த ஃப்ரீ டெஸ்ட்டாவது எழுதி ரிட்டன் பிராக்டிஸ் எப்படி பண்றது? இந்த மாரி நீங்க வந்து யோசிச்சு பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ 2A, 2 இவங்க 2 பேருமே. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு. நீங்க அத பார்த்துக்கோங்க. சிபிடி டெஸ்ட் கூட நமக்கு ஃப்ரீயா தான் போயிட்டுருக்கு. தென் ஆப் கூட நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்லயும் நீங்க கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2 சிபிடி குரூப் 2ஏக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் இருக்கு. ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. அதுவும் கூட நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு டைம் இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணாம, அதே சமயத்துல ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணாம, ஹெல்த்தும் எஃபெக்ட் ஆகாம படிங்க கன்டினியூஸா. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.